மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் தென்கிழ கடலோர பகுதியில் வளிமண்டல கீழடக்கு சுழற்சி நிலவி வரும் காரணத்தினால கடந்த 3 தினங்களாகவே அதிகாலை முதலே இந்த மிதமான மழையானது பெய்து வந்த சூழல் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக நேற்றைய தினம் அதிகாலை முதலிருந்து நேற்று மாலை வரையானது இந்த மிதமான மழை தொடர்ந்து நீடித்திருக்கும் நிலையில இன்றைய தினமும் இதே போன்ற இந்த மிதமான மழை தொடர்ந்து பெய்து வரும் சூழல்ல அடுத்த 3 தினங்களுக்கு, அதாவது தமிழகத்திற்கு 20ஆம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் வருகின்ற 20ஆம் தேதி அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் சிவப்பு நிற எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று நாளை மறுநாள் ஆகிய அதாவது 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிக அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் கேரளாவில் வருகின்ற 20ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வரும் சூழல்ல தமிழகத்திலும் இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் ஒரு கீழடுக்கு சுழற்சி காலம் நிலவி வருவதால் தமிழகத்திலும் இந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல நாளையிலிருந்து வரும் 21ஆம் தேதி வரை கேரளா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல தொடர்ந்து தமிழகத்தில் 5 தினங்களாகவே இந்த தொடர் மழையானது நீடித்து வரும் சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த சூழலில் தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி வரை இந்த கனமழை வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிற சூழல்ல இன்றைய தினம், அதாவது காலை 10 மணி அளவிலிருந்து சென்னையில் தொடர்ந்து 5வது நாளாக இந்த அதிகாலை தொடர் மிதமான மழை பெய்து வரும் சூழலில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மிதமான மழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக சென்ட்ரல், எக்மோர், தலைமைச் செயலகம், பாரிமுனை, மவுண்ட் ரோட் உள்ளிட்ட இந்த பரவலாக இந்த மழையானது தொடர்ந்து நீடித்து வருவதால் தற்போது சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த வானம் மேகமூட்டம் கருமேகம் சூழ்ந்திருப்பதால் ஆங்காங்கே மழை பல்வேறு பகுதியில் பெய்து வர சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. பிரவீன்.